ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கெமிஸ்ட் அட் ப்ளே இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஏகப்பட்டது வந்துருந்துச்சு. நிஜமாலுமே இது ஒர்க் ஆகுதா, இல்லை எல்லாமே ஃபேக் ப்ரொமோஷனா, இல்லை சீரியஸாக இந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து உடனே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதும் அவங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமாக பிரைட்டாக இருக்க மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ சீரியஸாக இது இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமா, இது எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸாக பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 4.5 தான். சோப்பை விட இது வந்து கொஞ்சம் மைல்டாகவே இருக்கும், நல்லா ஜென்டிலாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் கூட இது நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ, ஹைல்ரானிக் ஆசிட், அதுக்கப்புறம் செராமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் பேஸ்டு செராமிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின் பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் தான். அண்ட் இதோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 4.3லேருந்து 5.2க்குள்ளே இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சோப்புக்கு பதிலாக இந்த பாடி வாஷை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து நல்லா தேய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். தண்ணி நிறையவே செலவாகும். டவ் சோப் மாதிரி நல்லா வளவளன்னு இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எனக்கு க்ளீனாக நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் ரிசல்ட்டு. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாலாம் டேன் ரிமூவ் ஆகலை. அதோட ரிசல்ட் என்ன நீங்களே தெரிஞ்சிட்டிங்க. நானும் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க. அதில் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே பெருசாக தெரியல. ஆக்சுவலாக வந்து இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா க்ளீன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணுது, க்ளீன் பண்ணிடும். எல்லோரும் ஏன் அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தெரில. நம்மளுக்கு காசு கொடுத்து ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னால் என்ன வேணால் சொல்லுவோம் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், நீங்களும் அந்த மாதிரி ரிவ்யூ தானே கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உண்மையாக தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று, நான் இது வந்து மணி போட்டு வாங்கி நானாக வாங்கி ரிவ்யூ பண்ணுறது தான். எனக்கு வந்து யாரும் ப்ரொமோஷனுக்கோ அவங்க கொடுத்து நான் சொல்கிறதோ இல்லை, அவங்க இந்த மாதிரி லிங்க் இருக்குது நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறதோ நான் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் வந்து இது ஜென்யூனாக நானாக கொடுக்குற ரிவ்யூ தான். நானே வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் ப்ரொமோஷன் வந்து பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக ப்ரொமோஷன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் வந்து இப்போதைக்கு நான் எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஓன் ரிவ்யூ தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக நம்பலாங்க. அண்ட் நிறைய கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு ரிசல்ட் எதுவுமே இல்லை, இது யூஸ் நான் 1 மாதமாக யூஸ் பண்ணிட்டேன், 2 மாதம் யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல, நார்மலாக அதே மாதிரி தான் இருக்குது, என்னோட சன்டேனும் ரிமூவ் ஆகலை, அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது கண்டிப்பாக உண்மைன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஏன் இவ்வளோ ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகிறதால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து லிங்க்கை கொடுக்குறாங்க. அண்ட் இது தெரியாமல், இந்த உண்மை தெரியாமல் நிறைய பேர் லிங்க்குன்னு ஏகப்பட்ட கமெண்ட் நானும் பார்த்துருக்கேங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு லெவலில் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு லெவலில் இருக்காங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அதை வந்து ஏர்ன் பண்ணுறத விட அது கொஞ்சம் உண்மையாக ஏர்ன் பண்ணால் பரவாயில்ல. மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை உங்களோட மணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுமா, அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. கூகுளில் வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மீஷோலையோ இல்லை எதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் ரிவ்யூ இருக்குது, அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கு முன்னாடி பிளைண்டாக வந்து எதுவுமே வாங்காதீங்க. ஸோ இந்த பாடி வாஷ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா க்ளீனாக இருக்கணும்
அண்ட் வந்து எனக்கு பாடியில வந்து ஆக்னி இருக்கு. கொப்பளம் சின்ன சின்ன கொப்பளம் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பாடியில முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்னி வரும். அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க இத தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ, நீங்க தாராளமா பயப்படாம யூஸ் பண்ணலாம். இத வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டார்க் பண்ணுமோ, இல்ல ட்ரை பண்ணுமோ அப்டின்னு நீங்க பயப்பட வேணாம். நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கும். அண்ட் இத வந்து பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஆனா, எனக்கு இதனால டேன் வந்து ரிமூவ் ஆகுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் எனக்கு டேன் வந்து பெருசா ரிமூவ் ஆன மாரிலாம் தெர்ல. சோப் இல்ல பாடி வாஷ் இல்ல வேற ஏதாச்சும் பேக் அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாடி டேன் வந்து ரிமூவ் ஆகும். இந்த மாரி ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ வேணும்னா, கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.